கனத்த இதயத்தோட அதிமுகவிலிருந்து விடைபெறுகிறேன்னு விஜயபாஸ்கர் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்திருந்த நிலையில் தற்போது தொடர்பாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். நான் விலகுவது ஒரு கட்சியிலிருந்து அல்ல, வாழ்க்கையினுடைய ஒரு அத்தியாயத்திலிருந்து விலகிறேன் அப்படின்னு விஜயபாஸ்கர் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்க நாம கேட்கலாம். தாயுமானவன் வணக்கம், என்ன சொல்லியிருக்கிறார் இந்த அறிக்கையில்? முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் தனது விராலிமலை சட்டமன்ற உறுப்பினர் பதவியை இன்றைய தினம் சபாநாயகரை நேரில் சந்தித்து ராஜினாமா செய்திருந்தார். இதன் தொடர்ச்சியாக தற்போது அதிமுகவில் இருந்து விலகுவதாக தற்போது கடிதம் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இந்த கடிதத்துல பல்வேறு விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது மாணவர் பருவத்திலிருந்து 35 ஆண்டுகளுக்கு மேலாகவும் இரண்டாவது தலைமுறையாகவும் வாழ்க்கை பாதையில இயக்கத்தோடு அர்ப்பணித்தவன் தான் என்பதும், அதே போல் இளமை, உழைப்பு, கனவுகள் அனைத்தும் இந்த இயக்கத்தோடு பின்னி பிணைந்தவையாக இருந்தது. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா வாழ்ந்த பொற்காலத்துல இந்த இயக்கத்துல பணியாற்றியதை ஒரு பொறுப்பாக மட்டுமல்லாம பெரிய பெருமையாகவும் பெரும் வரமாகவும் பாக்கியமாகவும் தான் கருதுவதாக குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் இன்றோ தனிப்பட்ட ஒருவரின் தவறான முடிவுகளால் நான் உயிராக நேசித்த இயக்கம் வேதனைகளையும் சோகத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நிலை உருவாகி இருப்பது எனக்கு மிகுந்த வருத்தத்தை அளிப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே நான் விலகுவது ஒரு கட்சியில் இருந்து அல்ல, என் வாழ்க்கையின் ஒரு அத்தியாயத்தில் இருந்து நான் விலகுவதாகவும், வழிகளை வார்த்தைகளால் விவரிக்க முடியாத நிலையில் கனத்த இதயத்தோடு இயக்கத்தில் இருந்து விடைபெற்றாலும் என் மண்ணுக்கான மக்களுக்காக வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணிப்பு தொடர்வேன் எனவும் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இதனிடையே இந்த விஜயபாஸ்கர் அவர்கள் கட்சியிலிருந்து விலகி இருக்கக்கூடிய நிலையில், எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருக்கக்கூடிய நிலையில் விராலிமலை மக்களுக்கு ஒரு ஆடியோவையும் வெளியிட்டிருந்தார். அந்த ஆடியோவில் விராலிமலை மண்ணையும் மக்களையும் இதயபூர்வமாக வணங்கி நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும், விராலிமலை மக்களுக்கு என்றும் உண்மையானவனாக செயல்படுவேன் எனவும், மக்களின் கருத்துக்களின்படி செயல்படுவேன் எனவும், அனைவருக்கும் நன்றி, இது ஒரு முடிவு அல்ல தொடக்கம் என வாழ்த்தி வரவேற்க கேட்டுக் கொள்வதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இப்படிப்பட்ட நிலையில்தான் அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய ஆடியோவும் கடிதமும் வெளியிடப்பட்டு தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.